ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். திருவள்ளுவர் யார்? அவரோட இயற்பெயர் என்ன? அவரோட பெற்றோர் யார்? அவரோட உண்மையான வரலாறு என்ன? இதை தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக திருவள்ளுவர் எந்த காலத்தில் பிறந்தார்? நம்மளோட பாட புத்தகங்கள்லையும் சில அரசு குறிப்பேடுகள்லையும் திருவள்ளுவர் கிமு 31ஆம் நூற்றாண்டில் பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. இருந்தாலும் இது அதிகாரப்பூர்வமான வரலாற்று குறிப்பேடு கிடையாது. ஒரு யூகத்தில் நாங்கள் இதை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே திருவள்ளுவரை பற்றி எந்த ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தாலும் ஒரு பின்குறிப்பும் இருக்க தான் செய்யும். ஒரு சிலர் சொல்லுவாங்க திருவள்ளுவர் 2500 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திருவள்ளுவர் மௌரியர் காலத்தை சேர்ந்தவர்கள், அதாவது முகலாயர்களுக்கு முன்னாடியே திருவள்ளுவர் மௌரியர் காலத்திலே இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சான்று அப்படின்னு கேட்டிங்கன்னா 51 புலவர்கள் திருவள்ளுவரை பற்றியே தனியாக பாடியிருக்காங்க. அந்த புலவர்கள் மௌரியர்களை பற்றியும் பாடல் இயற்றியிருக்காங்க. அதனால் திருவள்ளுவர் மௌரியர் காலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. திருவள்ளுவர் கிமு 1ஆம் நூற்றாண்டிலே பிறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்துலேருந்துமே நம்மளுக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் தெளிவாக தெரியுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவள்ளுவர் கிமுவில் பிறந்திருக்கார், அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே திருவள்ளுவர் பிறந்துட்டார் அப்படின்ற ஒரு விஷயம்தான் ஊர்ஜிதமாக நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது, திருவள்ளுவர் அவரோட இயற்பெயர் என்ன? உண்மையிலே அவர் பிறப்பால் வள்ளுவர் அப்படின்னு தான் அழைக்கப்பட்டாரா அப்படின்றது. திருவள்ளுவர் ஒரு மன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னியின மக்கள் அப்படின்னு ஒரு குல மக்கள் இருந்திருக்காங்க. அந்த குல தலைவன் அரசன் வள்ளுவன் அப்படின்றவர். இந்த வள்ளுவன் தான் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ மன்னர் எப்படி புலவராக மாறினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மன்னர் எப்பயுமே அந்த காலத்து மன்னர்கள் நிறைய பேர் தமிழ் புலமை மிக்கவர்களாக இருந்திருக்காங்க. நிறைய செயல்களை அவங்களே இயற்றியிருக்காங்க. அந்த மாதிரி இயற்றப்பட்ட குறள் தான் திருக்குறள். அந்த செயலை எழுதின மன்னர் தான் வள்ளுவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளுவ இன மக்கள் இருக்காங்க, அந்த இன மக்களில் அந்த இன குலத்தில் பிறந்தவர் தான் வள்ளுவர். அந்த வள்ளுவர் தான் திருவள்ளுவராக மாறிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும். இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வள்ளுவர் அப்படின்றது அவரோட இயற்பெயர், அவருக்கு ஒரு புலமை கொடுக்கணும், புகழை கொடுக்கணும் அப்படின்றதுனால வள்ளுவரை திருவள்ளுவர் அப்படின்னு மாற்றிட்டாங்க அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இவரோட பெயரை பற்றி எந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு ஆதாரப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக கிடைக்காது. இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, திருவள்ளுவருடைய பெற்றோர் யார்? இவரோட பெற்றோர் ஆதிபகவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட முதல் குறளில் ஆதிபகவன் அப்படின்ற வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கும். இதை வச்சு தான் ஆதிபகவன் இவரோட பெற்றோர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கான சான்று இது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்ததாக இவரோட வாழ்க்கை. இவரோட மனைவியோட பேர் வாசுகி அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட கவி திறமையை கண்டு அந்த பெண் இவங்களை மணந்துக்கிட்டாங்க அப்படின்னும் சொல்லுவாங்க. வாசுகி ஒரு நாள் கிணத்துல தண்ணி இறைச்சிட்ருக்கும் போது திருவள்ளுவர் வாசுகி அப்படின்னு அவங்களோட பேரை சொல்லி அழைச்சதுமே அவங்க அந்த தண்ணியை அப்படியே விட்டுட்டு ஓடி வந்தாங்களாம். மறுபடியும் போய் அந்த தண்ணியை பார்த்தா இறைச்ச அந்த வாளி பாதியிலே நின்றுச்சு. அதுக்கு காரணம் அவங்க கணவர் மீது கொண்ட பற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர் எப்பயுமே சாப்பிடும்போது தன்னோட பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் தண்ணியும் ஊசியும் வச்சுக்குவார். சோறு ஏதாவது கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அந்த ஊசி மூலமாக சாதத்தை எடுத்து தண்ணியில் போட்டு கழுவி மறுபடியும் அதை உணவில் சேர்த்துக்குவார். உணவை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் சொல்லப்படும். இருந்தாலும் இவரோட மனைவி இவங்க தானா, அவங்களோட பெயர் அதுதானா அப்படின்னு கேட்டால் தெரியாது. அவருக்கு ஒரு மனைவி இருந்தாங்க அப்படின்றது மட்டும்தான் நமக்கு நம்பகத்தன்மையாக தெரியுமே தவிர வேறு எந்த ஒரு விஷயமும் வரலாற்று பக்கங்களில் இடம்பெறலை. அதுக்கு அடுத்த விஷயம், இவர் எந்த மதத்தை இனத்தை சேர்ந்தவர்? இதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக, மிகப்பெரிய ஒரு வரலாறாக, தேடப்படக்கூடிய வரலாறாக இன்றைக்கு வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. திருவள்ளுவருக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உருவத்தை கொடுத்துக்கிட்டே தான் வந்துட்டுருக்காங்க. இன்னும் கொடுக்கப்பட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ கூட ரீசெண்டாக ஒரு புது உருவத்தை அவருக்காக கொடுத்துருக்காங்க. திருவள்ளுவரோட உருவம், இந்த உருவம் பொறிக்கப்படக்கூடிய காலம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர் காலத்திலே திருவள்ளுவருக்கு உருவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃப்ரான்ஸ் ஒயிட் எல்லிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் மாகாண ஆட்சியராக ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் தங்க நாணயத்தில் திருவள்ளுவரோட உருவப்படத்தை பொறிச்சிருக்காரு. அந்த உருவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சமண முனிவர் தோற்றத்தை கொண்ட திருவள்ளுவராக அந்த உருவம் இருந்துச்சு. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா,
திருக்குறள் மூலமும் பரிமேல் அழகர் உரையும் அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர் கோ வடிவேலு செட்டியார் ஒரு நூலை எழுதியிருக்காரு. அந்த நூலில் திருவள்ளுவருக்கு ஒரு உருவம் கொடுத்துருக்காரு. இந்த உருவத்துக்கான காரணம் என்ன அவர் சொல்கிறாருன்னா, ஒரு துதிப்பாடலை மையமாக கொண்டு நான் வள்ளுவருக்கு இந்த உருவத்தை கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு இருக்காரு. அந்த உருவம் ஜடாமுடியோட தாடி மீசையோட யோகப்பட்டையோட திருவள்ளுவர் காட்சி அளிக்கக்கூடிய ஒரு உருவமாக இருக்குது. இதுக்கு அடுத்ததான் சைவ சித்தாந்த நூல் பதிப்பகங்கள்லேருந்து திருவள்ளுவரோட உருவப்படம் வெளியிடப்பட்டிருக்கு. அந்த உருவப்படத்தில் திருவள்ளுவருக்கு பூநூல் அணியப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைவ சித்தாந்த சமய கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் திருக்குறள் இருக்கிறதுனால வள்ளுவருக்கு நாங்கள் இந்த ஒரு இதை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஜெயினர்களும் திருக்குறள் எங்களோட நூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, ஜெயினிசமில் உயிர்களை கொல்லக்கூடாது அப்படின்றது தான் முக்கியமான கூற்று. வள்ளுவத்திலையும் திருக்குறளையும் அந்த ஒரு கூற்று இடம்பெற்றிருக்கிறதுனால ஜெயினிசங்கள் திருவள்ளுவர் ஜெயினை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா புத்தர்கள். புத்திசமில் ஒரு 3 கோட்பாடு இருக்குது. அதே போலவே திருக்குறளையும் அறம் பொருள் இன்பம் அப்படின்னு 3 பிரிவுகள் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இது திருக்குறள் புத்த சமயத்தை சேர்ந்ததா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. பைபிளை போன்ற கூற்றுகள் திருக்குறளில் இருக்கிறதுனால இது கிறிஸ்டியானிட்டியை சேர்ந்தது, வள்ளுவர் கிறிஸ்டியன் கம்யூனிட்டியை சேர்ந்தவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில தான் பார்த்திங்கன்னா 1950 வள்ளுவருக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு உருவம் கொடுக்கப்படுது. அந்த உருவத்தை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பாலு சீனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் ஒரு இதழ் நடத்திட்டு வந்திருக்காங்க. கலை அப்படின்னு ஒரு இதழ் நடத்திட்டு வந்துட்டுருக்கக்கூடிய அவங்க எந்த ஒரு இன மொழி மத அடையாளமும் இல்லாமல் வள்ளுவருக்கு ஒரு பொதுவான ஒரு உருவத்தை கொடுத்துருக்காங்க. இந்த உருவத்தை அடிப்படையாக வச்சு வந்தது தான் இப்போ இருக்கக்கூடிய திருவள்ளுவரோட உருவம். இந்த உருவத்துக்கு முக்கியமான காரணமாக விளங்கினவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவேந்தர் பாரதிதாசன். வள்ளுவர் அனைவராலும் போற்றப்படக்கூடிய ஒரு உருவத்தை உடையவராக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஓவியர் வேணுகோபால் சர்மாவை அணுகி அவர் இந்த விஷயத்தை தெரிவிச்சிருக்காரு. ராமசெல்வம் அப்படின்றவர் இதுக்கு துணை புரிஞ்சிருக்காரு, உதவியாக இருந்திருக்காரு. இந்த மூவரும் சேர்ந்து ஒரு உருவப்படத்தை உருவாக்கியிருக்காங்க. அந்த உருவப்படம் தான் இப்போ இருக்கக்கூடிய திருவள்ளுவரோட உருவப்படம். மரப்பலகையில் உட்கார்ந்தவர் கையில் எழுத்தாணி வச்சுட்டு வெள்ளை நிற ஆடையில் காட்சியளிக்கக்கூடிய திருவள்ளுவர். வெள்ளை நிற உடை அவருக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, தூய்மையின் அடையாளமாக, அறிவொளியின் அடையாளமாக விளங்கக்கூடிய வள்ளுவர். அதனால் அவருக்கு வெள்ளை நிற உடை அணிஞ்சு அவரோட தலையை சுற்றி அறிவொளி வர்ற மாதிரி ஒரு உருவத்தை உருவாக்கி கொடுத்துருக்காரு. இந்த உருவத்தை உருவாக்குறதுக்கு அவர் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளை தன்னோட வாழ்க்கையில் செலவழிச்சிருக்காரு ஓவியர் வேணுகோபால் சர்மா. 12 வயசில் திருவள்ளுவருக்கு உருவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படம் வரைய ஆரம்பித்த அவர் 56 வயசில் தான் அதை நிறைவு செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறமா தான் அவர் திருமணமே பண்ணியிருக்காரு அப்படின்னா பார்த்துக்கோங்க. இந்த உருவப்படம் எல்லாராலையும் ஏற்றுக்கப்பட்டுருச்சு. 1960 பேரறிஞர் அண்ணா இந்த திருவுருவப்படத்தை ஏற்றுக்கிட்டாரு. இதுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு சட்டசபையில் அப்போதைய துணை குடியரசுத் தலைவராக இருந்த ஜாகிர் ஹுசைன் தலைமையில் அப்போதைய முதலமைச்சர் பக்தவச்சலம் 1964 முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலம் தலைமையில் இந்த திருவுருவப்படம் திறக்கப்பட்டு எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அரசு குறிப்பேடுகளில் வெளியிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பஸ்ஸு, அலுவலகம், எந்த ஒரு காமனாக பொது இடங்கள் இருந்தாலும் அங்கே திருக்குறளும் திருவள்ளுவரும் இல்லாத இடமே இருக்காது அப்படின்ற அளவுக்கு திருக்குறளும் திருவள்ளுவரும் பயங்கரமாக இருந்திருக்காங்க. திருக்குறள் உரை எப்போ எழுதப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரியார் திருக்குறளுக்கு உரை எழுதணும், இந்த மக்களை மாற்றணும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்வழி தேவை, ஒரு நெறி தேவை, அது திருக்குறளால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளுக்கு உரை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்மொழிஞ்சிருக்காரு. அந்த ஒரு விஷயம்தான் இன்றைக்கி வரைக்கும் பல உரைகள் திருக்குறளுக்கு தொடர்ந்து எழுதப்பட்டுட்டு வருது. திருக்குறளை நிறைய பேர் மொழிபெயர்த்திருக்காங்க. அதில் முக்கியமாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். அவர் திருக்குறளை மொழிபெயர்க்கும் போது ஒரு விஷயம் திருவள்ளுவரை பற்றி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு எழுத்தாளர் ஒருத்தர் திருக்குறளையும் திருவள்ளுவத்தையும் பற்றியும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எ புக் வித்தவுட் அன் ஆத்தர் அண்ட் நேம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் திருக்குறளை மொழிபெயர்க்கும் போது நிறைய விஷயங்கள் மாறுபட்டு இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா தான் 2000ஆம் ஆண்டில் திருவள்ளுவருக்கு நின்ற வண்ணம் உள்ள ஒரு சிலையை வடிவமைச்சாங்க அப்போதைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள்.
இந்த சிலை வந்த பிறகு நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பழைய திருவள்ளுவரோட உருவம் மறையணும், இந்த சிலையோட உருவம் எல்லா இடத்துலையும் வரணும், அதனால நம்ம திருவள்ளுவரோட உருவப்படத்தை பயன்படுத்துகிறத குறைச்சிட்டு இந்த உருவப்படத்தை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பெருசாக ஏற்றுக்கப்படலை. இந்த விஷயத்துக்கு அப்புறமா தான் திருவள்ளுவரோட உருவப்படம் எல்லா இடங்கள்லையும் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே பாடப்புத்தகங்களில் மட்டுமே அவரோட உருவப்படம் இடம்பெறும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலையில் இப்போ என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் எங்களோட இனத்தை சேர்ந்தவர், மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு காவி உடை அணிஞ்சு அவருக்கு ருத்ராட்சம்லாம் கொடுத்து அவர் இந்து மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்ச்சைகள் போயிட்டுருக்கு. திருவள்ளுவருக்கு பொதுவான ஒரு உருவம் கொடுக்கப்பட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அது உலக பொதுமறையாக இருக்கக்கூடியது, எல்லாரும் அதை படிக்கணும் ஏற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா மதம் சார்பாக மொழி சார்பாக அழிக்கப்பட்டுருச்சு. அந்த மாதிரி திருக்குறளும் அழிந்து விடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி அந்த உருவம் எல்லாராலையும் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அதுவே மறுபடியும் ஒரு சர்ச்சையாக போயிட்டுருக்கு. பெரிய ஒரு விஷயத்தை சின்ன ஒரு பெட்டிக்குள்ளே அடைக்கிற மாதிரி இந்த ஒரு சர்ச்சை இருக்குது. அதாவது இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு 10 ரூபா நோட்டை கீழே போட்டு நடந்து போயிட்டோம். அந்த 10 ரூபா நோட்டு கீழே கிடக்குது. பின்னாடி யாரோ ஒருத்தர் சரி யாருமே இல்லை நம்ம அந்த நோட்டை எடுத்துகிட்டு போவோம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாரு. திரும்பி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த நோட்டு இருக்காது. சரி யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க, போயிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் திருக்குறளும் திருவள்ளுவரும் கொண்டாடப்பட்டுட்டு வராங்க. எது எப்படி ஆனாலும் சரி, திருக்குறள் என்றைக்குமே அழியாத ஒன்று. ஒவ்வொரு விஷயங்களும் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த அளவுக்கு ஒரு வாழ்வியல் சார்ந்த ஒரு உலக பொதுமுறையாக இருக்கக்கூடிய ஒரு நூலை சின்ன வட்டத்துக்குள்ளே சுருக்கி ஒரு சின்ன டப்பாக்குள்ளே அடைச்சிடக்கூடாது. அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ஷேர் பண்ணுறோம், போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். யார் என்ன சொன்னாலும் இதுதான் உண்மை அதுதான் உண்மைன்னு நம்பிடாதீங்க. அதுக்காண்டி தான் இந்த முழுமையான வரலாறை தேடி எடுத்து உங்களுக்காக நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.